அக்டோபர் 23 நம்ம செல்லிக்குட்டியோட 7th பர்த்டேங்க. இப்பதான் அப்படியே பிறந்து கையில வாங்கின மாதிரி இருந்தது. பட் அதுக்குள்ளேயும் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அன்னைக்கு செல்லிக்குட்டிக்கு ஸ்கூல் இருந்ததுங்க. ஸோ அதனால வந்துட்டு கிளம்பிட்டாரு. அவருக்கு ஸ்பெஷலா நூடுல்ஸ் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அடிக்கடி செய்ய மாட்டோம். ஸோ எப்பயாவது செய்யறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த காஸ்டியூமை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாரு. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னாக்கா செல்லிக்குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் எல்லாருக்குமே சூப்பராக செட் ஆகும். அந்த அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்துட்டு கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பக்கத்தில் அப்பா அம்மா இருந்தாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன குட்டீஸ்க்குலாம் ஓரளவு வந்திருந்தாங்க. ஏன்னா தீபாவளி அக்டோபர் 20th இல்லையா, 23rd அப்போ செல்லிக்குட்டியோட பர்த்டே இருந்தது. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு செல்லிக்குட்டி ரொம்பவே மிஸ் பண்ணனா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளாக போன மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கே கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்டோட அண்ணி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு கேக் கட்டிங் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க சேலத்துலேருந்து வந்திருந்தாங்க. திரும்ப ரிட்டன் ஊருக்கு போகிறதுக்கு 6 o'clockலாம் ட்ரெயின். இவங்க தான் வந்துட்டு அவங்க அண்ணியோட அப்பா அம்மா. Happy birthday. செல்லிக்குட்டி அவரோட பர்த்டேக்கு அவரே பாட்டு பாடி பயங்கரமா வந்துட்டு எல்லாருமே ஃபன் பண்ணிட்டாங்க. சரி இன்னும் கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம குட்டி பாப்பா கோஆப்ரேட்டே பண்ணவே மாட்டேன்ட்டான். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸிங் கிட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. பர்த்டே அப்போ ரிசீவ் ஆகலை, தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால கொரியெல்லாம் எதுவும் ரிசீவ் ஆகலை. ஸோ பர்த்டே முடிஞ்சு தான் வந்தது. ஸோ அவன் சும்மாவே எல்லாரையும் போட்டு அடிப்பான். இதில் இதை வேற வாங்கி கொடுத்து இவன்ட்டு எப்படா நாங்கள் தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் இருந்தது.